அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்கள் ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்போ கடக ராசிக்கு குரு பயிற்சி பலன். இந்த கடக ராசிக்கு 26/5/2026 குரு பகவான் ஒரு மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த நாள், இந்த குரு பெயர்ச்சியால் கடக ராசிக்கு தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தகுதி, மிகப்பெரிய பதவி யோகம், தலைமை தாங்கும் ஒரு தலைமை பொறுப்பு, ஊர் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சிறந்த யோகம், ஊர் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சிறந்த யோகம். ஆக இந்த பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, ஊராளும் யோகம், நாடாளும் யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகமே இந்த கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. கோடிகள் கொட்டும், கோடான கோடி மக்களும் கொண்டாடப்படும் ஒரு யோகம் இந்த கடகராசிக்கு உண்டு. அதே நேரம் கோடிகள் கொட்டும் ஒரு அற்புதமான, கோடிகள் கொட்டித்தரும் அற்புதமான யோகமும் கடகராசிக்கு உண்டு. ஒரு குபேர யோகம் என்று சொல்லலாம், ஒரு குபேர யோகம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். கடகராசியில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இப்போ கடகத்திற்கு 6, 9க்குரியவர், 6ஆம் இடத்துக்குரியவர், 9ஆம் இடத்துக்குரியவர் எங்கே பெயர்ச்சிறார்? கடகராசியில் பெயர்ச்சி அடைந்திருக்கார். கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 6 அதிகாரத்துவம் வாய்ந்த தலைமை பொறுப்பு, அதிகாரத்துவம் வாய்ந்த தலைமை பொறுப்பு கொடுக்கும். அதே நேரம் ஒரு அரசாங்க போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறுதல், ஒரு அரசியல் போட்டியாக இருக்கலாம், ஒரு அரசாங்க போட்டியாக இருக்கலாம், அரசாங்க பொது தேர்வு போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறலாம், அரசியலில் ஒரு போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவராகலாம்,
இதெல்லாம் போட்டி தேர்வில் ஈடுபட்டு தலைமை பொறுப்பு, அதிகாரம், அதாவது ஆணையிடும் அதிகாரம், தலைமை பொறுப்பு, நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை தரக்கூடியவன். அதே நேரம் காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், காலபுருஷ தத்துவம் 4ஆம் இடம் வந்து இடம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், சுகபோக வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, மன நிறைவான வாழ்வு, பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு 6ஆம் இடம் போராட்டத்தை கொடுத்தாலும் உயர்ந்த பதவி தரக்கூடிய இடம். 6ஆம் இடம் போட்டி, ஒரு போராட்டம் இருக்குதான் செய்யும், போட்டிகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் மிகப்பெரிய வெற்றி. கோடிகள் கொட்டும் குபேர யோகம், அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது கடகராசி இந்த குரு பயிற்சியின் மூலம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதாவது கடகராசிக்கு யோகாதிபதி, கடகராசிக்கு 6ஆம் இடம் வந்து அதிகாரத்துவம் அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடியது. அதை யோகமாக மாற்றக்கூடிய 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது அது ஒரு அந்த கடகராசியை வந்து எல்லாரும் தெய்வமாக, அந்த மனிதனை வந்து தெய்வமாக பார்ப்பாங்களாம். 9ஆம் இடம் ஆன்மீக திருப்பணி, ஒரு தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்குவது, ஒரு கோயில் கட்டுவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வது, ஒரு மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய பொறுப்பேற்றுக் கொள்வது, உயர்ந்த பதவி, மதிக்கத்தக்க தெய்வ கடாட்சம் நிறைந்த உயர்ந்த பதவி. 9ஆம் இடம் புகழ், மக்கள் சேவை, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய உயர்ந்த பதவி, பேர் புகழ், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி பதவி, ஒரு ஐஜி பதவி, ஒரு டிஐஜி பதவி, இதெல்லாம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, இப்படி மக்கள் வணங்கக்கூடிய பதவி, நாடாளக்கூடிய பதவி, ஊர் உலகமே வணங்கக்கூடிய பதவி. அப்படிப்பட்ட பதவியை தரக்கூடிய அந்த 9ஆம் இடத்தையே, அவருடைய இடத்தையே குரு பார்க்கிறார். அப்ப தெய்வ கடாட்சியம், தெய்வத்தின் அருள் அனைத்தும் இந்த கடகராசிக்கு ஏற்படுகிறது. ஒரு தெய்வத்தின் சக்தி அதிகமாக கடகராசிக்கு ஏற்படும் போது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். எதிரிகள் அழிவார்கள். அதாவது கெட்டது அழியும், கெட்ட சக்தியெல்லாம் அழிந்துவிடும், தீய சக்தி அழிந்துவிடும், நன்மைகள் பெருகும், நலம் பெருகும், நல்ல பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ரொம்ப ரொம்ப சூப்பர் லைஃப்னா இப்படி ஒரு லைஃப், ரொம்ப ரொம்ப பிரமாதமான சூப்பர் லைஃப். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லைஃப் தான் கடகராசிக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சி மூலம் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கடகராசி அங்கிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 5ஆம் இடம் இதுவரை வந்து மிகப்பெரிய சொத்துக்கெல்லாம் 5ஆம் இடத்து விருச்சிக ராசி மிகப்பெரிய சொத்துக்கெல்லாம் ஏற்படும். மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பதவி 5ஆம் இடம் என்பது பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அதே நேரம் எத்தனையோ வருடங்கள் குழந்தை இல்லாமல் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன கடகராசிக்காரங்களுக்கெல்லாம், அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பிறக்க ஒரு அதிர்ஷ்ட தெய்வ குழந்தையாக பிறக்கக்கூடிய நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது. புரிஞ்சுட்டீங்களா? சொத்து இதுவரை அதாவது எத்தனையோ வருடங்கள் கேஸ், அதாவது பூரிய சொத்து, எத்தனையோ வருடங்கள் ஒரு போராட்டம், பூரிய சொத்து போராட்டம் இருக்கும். அந்த கேஸ்லாம் முடிஞ்சு அந்த சொத்து பொத்துனால மிகப்பெரிய ஒரு யோகமெல்லாம் ஏற்படும். இப்படிப்பட்ட யோகமெல்லாம் கடகராசிக்கு உண்டு. நல்லா கவனிங்க, இது பொது பலன். அதே நேரம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்க. நான் ஒரே ஒன்று தான் திரும்ப சொல்கிறேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்கள் ஜாதகம் ஒத்து வந்தால் தான் சரியாக நடக்கும். ஆக உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். குரு பயிற்சி பலனை சிறப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.